Hi friends, welcome to Indian Home Channel. இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 6 முட்டையை ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இல்லைனா கம்மியாகவும் கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. முட்டையோட ஓடு எடுத்துட்டு முட்டையில் லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். அப்போ மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 2 பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, பாதி அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 மராட்டி மொக்கு, 1 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடியாக இருக்குது. ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, வேக வச்ச முட்டை. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். ரெண்டு கீறின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கலந்துக்கிட்டே இருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். மசாலா நல்லா வேகட்டும், அப்பதான் அதோட பச்சை வாசனை இருக்காது. வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அப்பதான் அந்த மசாலா அந்த முட்டைக்குள்ள நல்லா இறங்கும். கால் கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம்.
ஒரு பாத்திரத்தில் அரிசிக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியோடைய அளவு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்து கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் அரிசியும் உடையாமல் இருக்கணும். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுவையான முட்டை பிரியாணி ரெடி. நல்லா சுட சுட சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்தியன் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.